ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வாழ்க்கையில ஜெயிக்கணும், ஒரு உண்மையான ஹீரோவா மாறணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்ப உங்களுக்கான ஒரு சூப்பரான ஹீரோஸ் டூல் கிட்ட உருவாக்குற இந்த ஸ்பெஷலான செஷனுக்கு உங்களை அன்போட வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம கரிக்குலத்துல இருக்கிற யூனிட் 2, அதாவது லைஃப் கோப்பிங் ஸ்கில்ஸ், வாழ்க்கையை எப்படி சிறப்பா நிர்வகிக்கிறது அப்படிங்கறத பத்தி தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பார்க்க போறோம். விஷயத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம். இந்த ஆழமான பயனுள்ள தொகுப்பை நமக்கு பெருமையா வழங்குற சேலம் கிரேஸ் கம்யூனிட்டி காலேஜ்க்கு நம்மளோட மிகப்பெரிய நன்றியை சொல்லிக்கலாம். கல்வியின் மூலமா சமுதாயத்தை எப்படி மாத்தலாம் அப்படிங்கிறதுக்கு இவங்க ஒரு மிகச்சிறந்த உதாரணம். சரி, இன்னைக்கு நம்ம பயணத்தோட ரூட் மேப் என்னன்னு பாத்துடலாமா? மொத்த 4 முக்கியமான விஷயங்களை கவர் பண்ண போறோம். முதலாவது பாசிட்டிவ் திங்கிங், 2வது கோல் செட்டிங், 3வது ப்ராப்ளம் சால்விங், அப்புறம் கடைசியா தி ஆர்ட் ஆஃப் ரைட்டிங். அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். வாங்க நேரா நம்மளோட முதல் டாபிக்கான நேர்மறை எண்ணங்கள், அதாவது பாசிட்டிவ் திங்கிங்குள்ள போயிடலாம். நீங்க வெளியில சாதிக்கிற எந்த ஒரு பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, அது முதல்ல எங்க ஆரம்பிக்குது தெரியுமா? வேற எங்கேயும் இல்ல, உங்க மைண்ட்ல தான். உங்க மூளைக்குள்ள ஒரு விதையா விழுந்துதான் அது பெரிய மரமா வளருது. உள்ளுக்குள்ள ஒரு பாசிட்டிவான மைண்ட் செட் இல்லாம வெளியில நம்மால எதையுமே சாதிச்சிட முடியாது. இதுதான் நிதர்சனமான உண்மை. இத பத்தி ரொம்ப பிரபலமான எழுத்தாளர் ஷிவ் கேரா என்ன சொல்றாருன்னா, உங்களோட வெற்றிய ஒரு படமா உங்க மனசுக்குள்ள கொண்டு வாங்க. அது அப்படியே உங்க மனத்திரையில, அதாவது உங்களோட மென்டல் ஸ்கிரீன்ல பெர்மனண்டா பதிய வைங்கன்னு சொல்றாரு. உங்க மைண்ட்ல எழும்புற எந்த கேள்வியா இருந்தாலும் சரி, அதுக்கு வெற்றி அப்படிங்கிறது மட்டும்தான் பதிலா இருக்கணும். நம்மால முடியுமா அப்படிங்கிற சந்தேகத்துக்கே அங்க இடம் இருக்கக்கூடாது. இப்படி செஞ்சா அது உங்களை எப்பவுமே ஒரு வின்னிங் மைண்ட் செட்லயே வச்சிருக்கோம். பாசிட்டிவான மைண்ட் செட் வந்தாச்சு, அடுத்து என்ன? அதுக்கு ஒரு சரியான திசையை காட்டணும் இல்லையா? அதுதான் நம்மளோட 2வது டாபிக், கோல் செட்டிங், அதாவது இலக்கை நிர்ணயித்தல். ஒரு டெலிஸ்கோப் எப்படி ரொம்ப தூரத்துல இருக்கிற ஒரு பொருளை நமக்கு ரொம்ப கிளியரா காட்டுதோ, அதே மாதிரி தான் இந்த கோல்ஸ், அதாவது இலக்குகள், நம்மளோட ஃபியூச்சரை நோக்கிய ஒரு தெளிவான பார்வையை நமக்கு கொடுக்குது. இலக்குகள் இல்லாம நம்ம வாழ்க்கையில பயணிக்கிறது சும்மா கண்ணை கட்டிட்டு நடக்கிறதுக்கு சமம். எங்க போறோன்னே தெரியாம எப்படி இங்க போய் சேர்றது? நம்ம சோர்ஸ் மெட்டீரியல்ல இது ரொம்ப சூப்பரா ஒரு விஷயத்தோட ஒப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அதாவது இலக்கு அப்படிங்கிறது ஒரு கார் ரேஸ்ல கலந்துக்கிற ஒருத்தருக்கு கொடுக்கப்பட்ட ரூட் மேப் மாதிரி. நீங்க எவ்வளவு வேகமா காரை ஓட்டுறீங்க அப்படிங்கிறது இங்க மேட்ரே கிடையாது. சரியான ரூட்ல ஓட்டுறீங்களா அப்படிங்கிறது தான் முக்கியம். அந்த சரியான பாதையை உங்களுக்கு காட்டுறது தான் உங்களோட இலக்கு. இங்க நிறைய பேருக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரும். கனவுகளுக்கும் இலக்குகளுக்கும் என்ன வித்தியாசம்? கனவு அப்படிங்கிறது சும்மா ஆசைப்படுறது, ஆனா அதுல எந்த ஒரு ஆக்ஷனும் இருக்காது. ஆனா இலக்கு அப்படிங்கிறது உங்களை செயல்பட தூண்டுறது. அது உங்களோட வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தத்தை கொடுக்கும். அதனால வெறும் கனவு காண்றவரா மட்டும் இல்லாம அந்த இலக்குகளை நோக்கி ஓடுற ஒரு உண்மையான வெற்றியாளரா மாறுங்க. இப்போ கொஞ்ச நேரம் அப்படியே அமைதியாயிருங்க. உங்ககிட்ட நான் நேரடியாகவே ஒரு கேள்விய கேக்குறேன். டாக்டர் மணி ஜேக்கப் தன்னோட புத்தகத்துல கேக்குற அதே பவர்ஃபுல்லான கேள்விதான் இது. உன்னுடைய இன்றைய இலக்கு என்ன? இன்னைக்கு நீ என்ன செய்ய போற? சரி, அப்படியே ஒரு 10 வருஷம் கழிச்சு நீ எந்த நிலைமையில இருக்கணும்னு ஆசைப்படுற? யோசிச்சு பாருங்க. இதற்கான பதில்கள் உங்ககிட்ட இப்போவே ரொம்ப தெளிவா இருக்கணும். சரி, ரூட் மேப் ரெடி பண்ணியாச்சு. ஆனா வழியில தடைகள் வராம இருக்குமா? கண்டிப்பா வரும். அதை எப்படி சமாளிக்கிறது? அதுதான் நம்மளோட 3வது டாபிக், ப்ராப்ளம் சால்விங், பிரச்சனைகளை தீர்க்கிறது எப்படி. வாழ்க்கையில எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அதை அப்படியே ஒரு முட்டுக்கட்டையா பார்க்காதீங்க. அதுக்கு பதிலா அதை சால்வ் பண்ணக்கூடிய ஒரு பசில் மாதிரி, அதாவது ஒரு விடுகதை மாதிரி பார்க்க பழகுங்க. ஏன்னா ஒவ்வொரு பிரச்சனைக்குள்ளேயும் அதை எப்படி தீர்க்கணும் அப்படிங்கிற வழியும் ஒளிஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. கொஞ்சம் லாஜிக்கா யோசிச்சிங்கன்னா எப்பேற்பட்ட பிரச்சனையும் ஒரு சாதாரண புதிர் மாதிரி ஈஸியா மாறிடும். நம்ம பாடத்திட்டத்துல இத பத்தி ரொம்ப கிளியராவே கொடுத்திருக்காங்க. ஒரு பிரச்சனைய லாஜிக்கா எப்படி சமாளிக்கிறதுன்னு ஒரு 10 ஸ்டெப் ஃபார்முலாவே இருக்கு. அதாவது முதல்ல பிரச்சனைய சரியா புரிஞ்சுக்கிறது, அதுக்கு என்னென்ன மாற்று வழிகள் இருக்குன்னு யோசிக்கிறது, அதுல பெஸ்டான தீர்வை செலக்ட் பண்றது. இப்படி ஒரு ஸ்ட்ரக்சர்டா நீங்க அப்ரோச் பண்ணீங்கன்னா எப்பேற்பட்ட சவாலையும் அசால்ட்டா டீல் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஃபைனல் செக்ஷனுக்கு வந்துட்டோம். பிரிவு 4, கட்டுரை எழுதுதல், அதாவது தி ஆர்ட் ஆஃப் ரைட்டிங். எழுதுறது அப்படின்னு உடனே இது ஏதோ மார்க் வாங்கறதுக்கான ஒரு ஸ்கூல் ஒர்க்குன்னு நினைச்சிடாதீங்க. அது உங்களை நீங்களே புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு மிகச்சிறந்த டூல். உங்க மனசுக்குள்ள ஓடிட்டு இருக்கிற ஆயிரக்கணக்கான எண்ணங்களுக்கு ஒரு தெளிவான வடிவத்தை கொடுக்கறதே நீங்க எழுதுற எழுத்துக்கள் தான்.
சிம்பிளா சொல்லணும்னா, எழுதுறதுனால உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும்னு தெரியுமா? உங்களோட தனிப்பட்ட வளர்ச்சி, அதாவது பர்சனல் growth ரொம்பவே அதிகரிக்கும். சொசைட்டில உங்களுக்குன்னு ஒரு நல்ல ரெகக்னிஷன் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம, உங்க பிரச்சனைகள ஒரு சரியான கோணத்துல பார்த்து, அத லாஜிக்கா பேப்பர்ல எழுதும்போதே உங்களோட ஸ்ட்ரெஸ் பாதி குறைஞ்சிடும். ஆக்சுவலா சொல்லப்போனா, எழுதுறது ஒரு சிறந்த தெரப்பி மாதிரியே வேலை செய்யும். சூப்பர்! இப்போ நாம எண்ட் ஆஃப் தி செஷனுக்கு வந்துட்டோம். நான் ஃபைனலா உங்ககிட்ட ஒரு முக்கியமான கேள்விய கேட்டுட்டு இந்த செஷனை முடிக்கலான்னு இருக்கேன். இவ்ளோ நேரம் நாம பாசிட்டிவ் திங்கிங், கோல் செட்டிங், ப்ராப்ளம் சால்விங், அப்புறம் ரைட்டிங்னு நிறைய ஸ்கில்ஸை பத்தி பேசிட்டோம். இதுல எந்த ஒரு குறிப்பிட்ட ஸ்கில்ல இன்னைக்கே இந்த நிமிஷமே உங்களோட வாழ்க்கையில நீங்க செயல்படுத்த போறீங்க? கொஞ்சம் நல்லா யோசிங்க, உடனே செயல்படுங்க, கண்டிப்பா ஜெயிப்பீங்க. இந்த தொகுப்பை இவ்ளோ நேரம் பொறுமையா கேட்ட எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி.